வணக்கம். சில சமயம் மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்பவே குழப்பமா இருக்கும் இல்லையா? குறிப்பா மரியாதை விஷயத்துல. சில பேர் உங்கள மதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் உங்கள ஒரு டெஸ்ட் பண்றாங்கங்கிற இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்பவாவது இப்படி தோணியிருக்கா? நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா, அனுசரணையா, உதவியா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு பதிலா மத்தவங்க உங்கள ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி, இல்ல உங்கள மதிக்காத மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க தனியா இல்ல, இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும். ஒரு மீட்டிங்ல நீங்க சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சர்வசாதாரணமா குறுக்க பேசுறது, இல்ல ஒரு ஃப்ரெண்ட் கடைசி நிமிஷத்துல ஒரு பெரிய உதவிய உரிமையா கேக்குறது, இல்ல ஒரு ஜோக்குன்னு சொல்லி உங்களை லேசா குத்தி காட்டுற மாதிரி பேசுறது. இதெல்லாம் பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரி வாங்க, இதோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இது நாம நாகரிகத்தோட முரண்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம என்ன நடக்கும்னு நினைக்கிறோமோ அதுக்கும் நிஜத்துல என்ன நடக்குதோ அதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய கேப் இது. நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? எல்லார்கிட்டயும் அன்பா இரு, விட்டு கொடுத்து போ, அப்போ மரியாதை தானா வரும்னு நம்புறோம். உதவி செஞ்சா உறவு நல்லா இருக்கும், சண்டையெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி போனா எல்லாம் சுமூகமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நிஜத்துல இது எப்பவுமே நடக்குதா? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நம்மளோட நல்ல மனசு மட்டும் போதும், மரியாதை கிடைச்சிரும் நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, மக்கள் உங்க வார்த்தைகளை மட்டும் பாக்குறது இல்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு பிரஷர் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா மக்கள் உண்மையிலே எதைத்தான் டெஸ்ட் பண்றாங்க. இது வெறும் உங்க பொறுமையை மட்டும் சோதிக்கிற விஷயம் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க, இது ஒரு மறைமுகமான செக்லிஸ்ட் மாதிரி. உங்களுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதை இருக்கு? திடீர்னு ஒரு சிக்கல் வரும்போது நீங்க உணர்ச்சி வசப்படாம நிதானமா இருக்கீங்களா? உங்க கேரக்டரை கணிக்க முடியுதா? ஒரு தப்ப தட்டி கேட்கிற தைரியம் இருக்கா? இல்ல மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயப்படுறீங்களா? இதையெல்லாம் தான் அவங்க எடை போடுறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெஸ்ட் எல்லாம் வெளிப்படையா நான் உன்னை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நடக்காது. இது ஒரு சாதாரண சம்பாஷணம் மாதிரியோ இல்ல ஒரு உதவி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்மளால இதை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்த உதாரணங்களை பாருங்களேன். ஆபீஸ்ல ஒருத்தர் உங்களை கலாய்ச்சி ஜோக் அடிக்கும்போது சும்மா சிரிச்சு மழுப்புறீங்களா, இல்ல இது சரியில்லைன்னு சொல்றீங்களா? அங்கதான் நீங்க அமைதிக்காக எதை வேணாலும் சகிச்சுப்பீங்களான்னு டெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஃப்ரெண்டு ராத்திரி 10 மணிக்கு ஒரு நியாயமில்லாத உதவி கேட்கும்போது உங்க முடியாது, உண்மையிலேயே முடியாதா, இல்ல இன்னும் கொஞ்சம் கெஞ்சினா சரின்னு சொல்லிடுவீங்களான்னு பாக்குறாங்க. இந்த ஒவ்வொரு சின்ன செயலுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய கேள்வி ஒளிஞ்சிருக்கு. ஏன் ஏன் மக்கள் இப்படி நடந்துக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? சொல்லப்போனா இது ஒரு ஆதி காலத்துல இருந்தே வர்ற, நாம யாருமே பேசிக்காத ஒரு சோஷியல் கேம். சைக்காலஜில இத பவுண்டரி செக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புது நபரை சந்திக்கும் போதோ இல்ல ஒரு சூழ்நிலை மாறும் போதோ நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசு மத்தவங்களோட எல்லைகளை சோதிச்சு பார்க்கும். இது ஒரு புது இடத்துக்கு போனா ஒரு மேப் போட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ற மாதிரி தான். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள செகண்ட்ஸ்ல நடக்கும். முதல்ல ஒரு குழப்பமான சூழல் வருது. அடுத்து ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா உங்களை எடை போடுறாங்க, உங்க ரியாக்ஷனை படிக்கிறாங்க. கடைசியா அவங்க மனசுல உங்களுக்குன்னு ஒரு இடத்த, ஒரு ரேங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இது எப்பவுமே உங்களை அடக்கி ஆளணும்னு பண்ற விஷயம் இல்ல. பெரும்பாலும் இது ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வுக்காக தான். சுத்தி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க முடியும். அப்படி கணிக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற பதட்டம் குறையும். அதுக்காக தான் மக்கள் இதை செய்றாங்க. இங்கதான் நம்ம மனசுல ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. நாம எல்லைகளை வகுக்கிறது, அதாவது பவுண்டரிஸ் செட் பண்றது முரட்டுத்தனம் இல்ல, அதுதான் உண்மையில நம்பிக்கைய உருவாக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்ற ஒருத்தரை பார்த்தா பிரஷர் வந்தா இவரை மாறிடுவாரு, இவரை நம்ப முடியாதுன்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா யார் ஒருத்தர் தெளிவா, அதே சமயம் அமைதியா தன்னோட எல்லைகளை சொல்றாங்களோ அவங்க ரொம்ப நம்பகமானவங்களா, நிலையானவங்களா பார்க்கப்படுறாங்க. இந்த ஒரு வாக்கியம் மொத்த விஷயத்தையும் சுருக்கமா சொல்லிருது. உண்மையான மரியாதைங்கிறது நீங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கீங்கிறதுலேருந்து வர்றதில்ல, நீங்க எவ்வளவு வலிமையா இருக்கீங்கிறதுலேருந்து வருது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்க உங்க முடிவுல உறுதியா நிக்கும்போது தான் உண்மையான மரியாதை பிறக்குது. சரி, இப்ப நாம கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நாம கொடுக்கிற பதில்கள் தான் மத்தவங்க நம்மளை எப்படி நடத்தணும்னு நாமளே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க விட்டு கொடுத்தா, ஓ இவரை இன்னும் கொஞ்சம் அழுத்தலாம்ங்கிற மெசேஜை நீங்களே அனுப்புறீங்க. உங்க முடியாதுக்கு 100 காரணம் சொன்னீங்கன்னா
ஓ இவர்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலான்னு அவங்க நினைப்பாங்க. கோபப்பட்டீங்கன்னா இவரை எமோஷனலா தூண்டிவிட்டா கண்ட்ரோல் பண்ணிடலான்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா நீங்க எப்ப அமைதியா அதே சமயம் உறுதியா இது முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்பதான் இந்த எல்லை உண்மையானது, இதை மதிக்கணுங்கிற தெளிவான பாடத்தை நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க. ஆக மொத்தம் விஷயம் இதுதான். உங்க மனசுக்குள்ள நீங்க எவ்ளோ நல்லவரா இருந்தாலும் சரி, ஒரு பிரஷர் வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான உண்மையான மரியாதைய தீர்மானிக்குது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரே ஒரு கேள்விதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க வேலையில, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க உறவுகள்ல நீங்க செட் பண்ற எல்லைகளும் நீங்க கொடுக்கிற பதில்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உங்களை பத்தி என்ன கத்துக் கொடுக்குது? பதில் உங்க கையில தான் இருக்கு.